அனைவருக்கும் வணக்கம். நான் ரவி, யோக சிரோமணி, யோக ரத்னா, யோஸ்ரீ. நான் ஒரு யோகா ஆசிரியர். அது இல்லாமல் உலக அமைதி காப்பாளர், வேர்ல்டு பீஸ் மேக்கர். உலகம் முழுக்க இருசக்கர வாகனத்தில் உலக அமைதிக்காக பயணிக்க உள்ளேன். நான் 1987 பயணிச்சுட்டே இருக்கேன். அது இல்லாமல் யோகா பயிற்சியும் கொடுத்துட்டு வரேன். நேற்றும் ஒரு வீடியோ போட்டேன். இன்னைக்கு இப்போ மணி நடுராத்திரி 1:30 மணி ஆகுது, 30ஆம் தேதி. ஸோ இதே மாதிரி நேற்று 29ஆம் தேதி விடிகாலையில் ஒரு 3:30 மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ இப்போ 2 நாளாக சரியாக தூக்கமே இல்லை, தூங்கவே இல்லை. என்ன சொல்கிறது, வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பது யார், இருப்பது யார், நின்றது யார், நின்று கொண்டு இருப்பது யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த அண்ணன், பெருமதிப்புக்குரிய மாண்புமிகு புரட்சி கலைஞர், உத்தமர் கேப்டன் திரு விஜயகாந்த் அண்ணன் அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. இப்போது இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறது, வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் இருப்பது யார்? அவர் தான் அவர். ஸோ அதே மாதிரி இன்னொரு பாடலும் நம்மளுக்கு நினைவுக்கு வருது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஸோ அது எப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்போ அவர் ஒரு தெய்வஸ்தானத்தில் தான் இருக்கார். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம எல்லாரும் அவருடைய பாதையை பின்பற்றுவோம். நேர்மையானவர், அதுதான் மெயின். இல்லை, அவர் ஒரு ரொம்ப ஒரு தைரியசாலி, திறமைசாலி, நல்ல ஒரு அரசியல் தலைவர், நல்ல ஒரு மாபெரும் நடிகர், நண்பர், எல்லோருக்கும் நண்பர். அவருக்குன்னு ஒரு பாதை, ஒரு தனி பாதை, ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அந்த மாதிரி மனிதரை பார்க்கறது கோடிகளில், லட்சங்களில் எங்கே பார்க்குறது, தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கடினம். இது எல்லாருக்குமே தெரியும். இதை நான் இதை திருப்பி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் அது இல்லாமல் ஒரு யோகி. யோகின்றனா எப்படி அது யோகி ஆவார் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு நேர்மையாக இருக்கிற ஒரு நல்ல மனிதர் யோகி. சரிங்களா? ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி எனக்கு சொல்கிறதுக்கு. அது இல்லாமல் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அவருக்கு ஏன்னா ஏதோ ஒரு தோணல் வந்தது, அதனால தான் நான் சொன்னேன். இது மாதிரி சில பேரும் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மெரினா கடற்கரையிலேயே மற்ற தலைவர்கள்லாம் இருக்கிற இடத்துல இவருடைய சமாதி அங்கே வச்சுருந்தா எல்லாரும் அங்கே பார்த்து வழிபட்டுட்டு அவரை பார்த்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு போவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில். பட்டு அதை விட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி இப்போ அடக்கம் பண்ணியிருக்காங்களா, அந்த இடத்துலையே ஒரு கோயிலை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், தலைவர், இப்போ தலைவர் அவர் தான். அவர் சொல்லியிருக்காருங்க, ஒரு கோயிலே ஒன்று பண்ணுவோம், பண்ணிவிட்டு அணையா விளக்கு. நான் அதை தான் நினச்சேன், அணையா விளக்கு. அவரும் சொல்கிறாரு, அணையா விளக்கு ஒன்று வச்சுட்டு தினந்தோறும் பூஜைலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதனால் அது கோயில் தான், அங்கே அவர் தான் தெய்வம். ஸோ அவரோட தொண்டர்கள், நண்பர்கள், கலை உலகத்தை சேர்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் எல்லோரும் அங்கே அடிக்கடி போயிட்டு வழிபட்டுட்டு வரணும். அவரோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். பாருங்க, அவரோட மனசு ஃபுல்லாக தமிழ்நாட்டு மக்கள் மேலே தான் அதிகம் அவருக்கு. ஓகேங்களா? அதனால் அவர் மறைஞ்சாலும் அவருடைய வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும், அவரோட ஆசீர்வாதம்லாம் இருக்கும். அதனால் அவர் உருவந்தான் இப்போ மறைஞ்சிருக்க தவிர, அவருடைய அந்த ஆத்மாலாம் எல்லாரும் கூடயும் தான் இருக்குது. அதனால் எல்லாரையும் அவர் மறைஞ்சாலும் வழிநடத்துவார். ஸோ அவருக்கு எப்போவுமே தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஒரு தனி பாசம், இந்திய மக்கள் மேலே, அது இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் மேலே ரொம்ப பாசம். ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உடல்நல கண்டி நல்லா இருந்ததுன்னா
அவர் நிஜமாக அவர் வந்து ஒரு முதலமைச்சராக ஆகியிருப்பார், இல்லை வருங்காலத்தில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஏன்னா மக்கள் வந்து ஒரு நல்ல மனிதரை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மனிதர். இந்த மாதிரி ஆகிட்டது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனே தெரியல. நான் என்ன பேசுகிறேன், பிளான்லாம் பண்ணலாம் பேசல, ஏதோ எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த ஃபீலிங்கை தான் நான் வெளிப்படுத்துகிறேன். ஸோ இப்போ வந்து அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்மலாம் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். அவங்களுடைய மனைவி சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவங்களோட பிள்ளைகளுக்கும் எல்லோரும் உறுதுணையாக இருப்போம். அடிக்கடி வந்து அந்த கோயிலுக்கு பேர் வந்து கேப்டன் விஜயகாந்த் திருக்கோயில் அப்படின்னு கூட வைப்பாங்க. சொல்ல முடியாது என்ன வைக்க போகிறாங்கன்றது அவங்க தான் முடிவெடுக்கணும். அந்த இடத்துக்கு நம்ம அடிக்கடி சென்று வருவோம். ஒரு ஆறுதலாக இருக்கும். அவர் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அப்போ இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அது இல்லாமல் நம்ம தமிழக அரசுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதாவது பாருங்கள், பெரிய விஷயம். 72 குண்டுகள் முழங்க அவருக்கு அரசு மரியாதை, ராஜ மரியாதை எல்லாம் கொடுத்து, முதலமைச்சர்லாம் வந்து கிட்ட இருந்து, பல மந்திரிகள்லாம் வந்து எல்லாரும் வந்து அதை நல்லபடியாக நடத்தி வச்சாங்க. அது இல்லாமல் காவல்துறையினர்லாம் வந்து நல்லா சிறப்பாக பணியாற்றி இதை நல்லபடியாக அடக்கம் செய்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. எல்லாருக்குமே நன்றி. எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட். ரொம்ப சந்தோஷம். ஆனால் வருத்தம் தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ராஜ மரியாதை, 72 குண்டுகள் எல்லாரும் இருந்து வானத்தை நோக்கி முழங்கி 72 குண்டுகள் எல்லாம் பண்ணி எல்லாம் செய்து சிறப்பாக செஞ்சாங்க. பல லட்சக்கணக்கான தொண்டர்கள், மக்கள் வெள்ளம் கடல் அலை போல. ஆஹா, எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. அது இல்லாமல் வந்து பல ஊருங்கள்லேருந்து வந்தவங்கலாம் சேஃபாக அவங்க வீடு போய் சேரணும்னு சொல்லிட்டு இந்த தருணத்துலேயும் வந்து அவருடைய அண்ணன் கேப்டன் விஜயகாந்தோடைய மனைவி சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் தலைவர் அவர்கள் கேட்டுக்கிறாங்க. பேட்டிகள் எல்லாம் பார்த்தேன். பெரிய மனசு. எல்லாருமே அங்கேருந்து வந்தவங்கலாம் துக்கத்துலேயே இருப்பாங்க, சாப்பிடாமலாம் இருப்பாங்க. அவங்களாம் நல்ல மாதிரியாக சாப்பிட்டுட்டு திரும்ப அவங்கவுங்க ஊருக்கு போய் நல்லபடியாக சேரணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி எல்லோரும் சேஃபாக போயிட்டு வீட்டில் போய் சேர்ந்துட்டு மீண்டும் வந்து இங்கே கோயில் கட்டின உடனே எல்லாருமே வந்து ரெகுலராக சென்னைக்கு வந்து நேராக அங்கே போயிட்டு மாலை அணி வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போகலாம். இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த இடத்துல அவர் நம்ம கலைஞர் ஐயா இருந்த மாதிரி அவர் 95 வயது வரைக்கும் இருந்தார். அதே மாதிரி இவரும் வந்து ஒரு 95 100 வயசு மட்டும் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை பண்ண அதை பண்ண அவருக்கு நிறைய ஐடியா, இப்போ இருக்கிற முதல்வருக்கு ஒரு நிறைய ஐடியாங்க இருக்குது. அதே மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு நல்ல நல்ல பிளான்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி அவருக்கும் வந்து ஒரு மாபெரும் திட்டம்லாம் இருந்திருக்கும். எல்லாம் நிறைவேறிக்கும், எல்லாம் பண்ணியிருப்பார், செய்திருப்பார். என்ன பண்ணுறது? பட் இப்போ வந்து அந்த இடத்த ஒரு நல்ல கோயிலாக கட்டின பிறகு நம்மலாம் வந்து ரெகுலராக போவோம். அப்புறமா வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் யூடியூப்பில் நம்ம பிஹேன்வுட் சேனல்ஸ்லேருந்து ஒரு பேட்டி பார்த்தேன். அண்ணன் நான் ரொம்ப நேசிக்கிறவர் நெப்போலியன் சார் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கார். அவரும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவரை பற்றியான நினைவுகள்லாம் வந்து அவர் சொல்கிறாரு. அதில் ஒன்று மட்டும் மைண்டில் பதிவாகிடுச்சு எனக்கு. எதுனா அந்த கார்கில் போர் நடந்தது இல்லைங்களா, 1999. அப்போ வந்து இந்த போர் அமைதி விஷயமா அவங்கெல்லாம் வந்து ரயிலில் பயணிச்சு இருக்காங்க, கலை உலகத்தை சேர்ந்தவங்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை. ஸோ ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் தான் நிற்கும். அந்த இடத்துல இவர் நெப்போலியன் சார் வந்து இன்ஜின் டிரைவர்கிட்ட போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நில்லுங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் சொல்லி 10 நிமிஷம் ட்ரெயினையே நிற்க வச்சு இவர் விஜயகாந்த் சார் வந்து வெளியில் ஓடி போய் பரோட்டா இட்லி எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் பசி ஆட்டிருக்காரு. அது பாருங்கள்,
இவங்க மட்டும் நைஸாக சாப்பிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருந்துடாமல் எல்லாருக்குமே சாப்பிட்ணும், எல்லாரும் பட்னியாக போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்க. ஏன் இந்த கார்கில் இது விஷயம் வரைக்கும் என்னோடய மனசில் பதிஞ்சுதுன்னா, நானும் வந்து கார்கில் போர் நடக்கிற நேரத்தில் எக்ஸ்ப்ளோரர் பைக்கு 50cc அதில் நான் டெல்லி வரைக்கும் போனேன். அமைதி பயணம் பைக்கிலேயே, போர் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி பயணம் போனேன். அதனால் இந்த கார்கில் இது வந்து என் மனசில் இவர் சொல்கிற பேட்டியிலேருந்து ஒரு சிலதெல்லாம் வந்து பதிஞ்சுது. அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அமெரிக்காவில் இருந்து. இங்கே இருந்தால் வந்துட்டு இருப்பார். அவரும் 2 நாளாக தூங்கலைன்றார் அமெரிக்காவில். அந்த மாதிரி பல விஷயங்கள். அது இல்லாமல் பலருக்கு உணவளிக்கிறதுல அவர் வந்து ஒரு தர்மத்தோட தலைவர். நிறைய தர்மம் பண்ணியிருக்காரு. அவரை பார்க்க போகிறவங்களுக்குலாம் வந்து இப்போ எம்ஜிஆர் எப்படி வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாரோ, அதே மாதிரி இவரும் வந்து எல்லாருக்கும் அவரை பார்க்க வரவங்களுக்குலாம் வந்து ஆஃபீஸ்க்கு வரவங்களுக்கும் சரி, வீட்டுக்கு வரவங்களுக்கும் சரி, முதல்ல சாப்பிட்றது தான். அது இல்லாமல் பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். பெரிய விஷயங்க இதெல்லாம். இது பணம் கொடுக்கறது அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மனசு உணவு அளிச்சிருக்காரு பாருங்க, அது பெரிய விஷயம். நம்ம எவ்வளோ கோடி சம்பாரிச்சாலும் வந்து அந்த ஒரு ஜான் வயிறு தானேங்க சொல்கிறோம், அதை வந்து அவர் பூர்த்தி பண்ணியிருக்காரு. இன்னும் அவர் முதல்வராக இருந்திருந்தா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தா, நல்ல ஹெல்த்தோட நிறைய பேருக்கு பசியாற்றி இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து அவரை பற்றி இப்போ நினைக்கிறோம். அதனால் எல்லோரும் அவர் வழியை பின்பற்றுவோம். அவரை மாதிரி ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். மேற்கொண்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன சொல்கிறது, இந்த சமயத்தில் வந்து அவங்க குடும்பத்துக்கு மெயினாக பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் அவர் நேசிச்சிருந்தாலும் அவங்க குடும்பத்தில் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப துக்கமாக இருக்கும். அதனால் அவங்களுடைய மனசெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆதரவு கொடுப்போம். அடிக்கடி அவருடைய கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அவர் இப்போ வந்து சொர்க்கத்தில் இருக்கிறார், சரிங்களா? அங்கே போயிட்டு அங்கேருந்து எல்லாரையும் பார்த்துருப்பார். இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்திருக்கும். அங்கேருந்து பார்த்துருப்பார், சரிங்களா? சொர்க்கத்துலேருந்து பார்க்குறாரு. இப்போ பார்த்து தான் இருக்கார். அவர் தான் பேச வைக்கிறார். பாருங்கள், இப்போது நான் பேசுகிறேன்னா இந்த டைமில் பாருங்கள், இப்போ வந்து மணி 1:40 ஆகுது, 1:40 30ஆம் தேதி நடுராத்திரி. நேற்று மாதிரி எனக்கு அப்படியே தோணிகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்மளும் வந்து நம்மளோட பீஸ் ரவி டிவி மூலிமா நம்மளுடைய கருத்துக்கள்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். அங்கேருந்து டெல்லியிலேருந்து வேறு ராகுல் காந்தி அவர்கள் மாண்புமிகு ராகுல் காந்தி அவரும் அங்கேருந்து ஃபோன் வழியாக பேசி தொடர்பு கொண்டு துக்கம் விசாரிச்சிருக்காரு. பல தலைவர்கள் துக்கம் விசாரிச்சிருக்காங்க. பல தலைவர்கள் நேர்லேயே வந்திருக்காங்க. பல நடிகர்கள், கலைஞர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள், எல்லாருக்கும் நன்றி. என் சார்பாகவும் இந்த பீஸ் ரவி டிவி சார்பாகவும். வேறு என்ன சொல்கிறது, மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னும் சாப்பிடல, சாப்பிட்ணுன்னாலும் ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்ச நாள் ஆகும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, அப்படியே படிப்படியாக. அப்படி தான் நினைக்கிறேன். ப்ளீஸ், நிறைய பேர் ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தீங்கன்னா கொஞ்சோண்டாச்சும் சாப்பிடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது அவர் கனவுலையும் வருவார், சரிங்களா? வந்து ஒரு புன்னகை, அந்த ஒரு நல்லா மலர்ந்த ஒரு முகம் காட்டுவார். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. பாருங்கள், அவருக்கு வந்து 72 குண்டுகள் முழங்க ராஜ மரியாதையாக அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு, மாண்புமிகு திரு ஸ்டாலின், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவரும் வந்து சைலண்ட்டாக வந்து மௌனமாக அப்படியே இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. மந்திரிங்கெல்லாம் கூட, ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நம்ம முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர்
மு கருணாநிதி அவர்கள் அவர் தான் வந்து கிட்ட இருந்து கல்யாணமே நடத்தி வச்சுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நண்பர்கள். அரசியல் சார்ந்தும் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். பட் அதெல்லாம் நம்ம பார்க்குறவங்களுக்கு தான் அப்படி. பட் ஆனால் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர்கள், குடும்ப நண்பர்கள், ஒருவர் நேசிக்கிறவங்க, யாரும் எதிர்ப்பு கிடையாது. அந்த மாதிரி வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்கெல்லாம் வந்து கிட்ட இருந்து வந்து இதை நடத்தியதுக்கு, இந்த துக்கத்தில் வந்து எல்லாரும் கலந்துக்கினதுக்கு, துக்க நிகழ்ச்சியில் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எப்போ அந்த கோயில் திறப்பாங்க, எப்போ போவோன்னு இருக்குது. அந்த கோயிலை சென்று வழிபட்ட பிறகு மீண்டும் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். ஏதாவது தவறாக சொல்லி தான் மன்னிச்சிருங்க. அதை மனசில் பட்டது தான், எல்லாருக்கும் பட்டுன்னு இருக்கோம், அதே மாதிரி தான். ஸோ ஐ ஜஸ்ட் explained about Captain Vijaykanth, a great leader, nice man, honest man. And yesterday also I explained in the Peace Ravi TV the same thing more and more. And on 29th, 72 bullets with the government of Tamil Nadu, with respect, they made the funeral completely. Millions of people participated. He is a great man. And soon they are going to build a temple, the place where the tomb is there, Samadhi. It's not in a Marina Beach. It is in their own place. And we all will go there and pray. Captain Vijaykanth, a great leader, nice person, great yogi. And he is God now. Let we all pray him. And heartfelt condolences to the family and all the friends and people who have participated in the funeral. That's all I want to say now. I have no more words. So let's we all go to his temple. Soon they will open with a lamp 24 hours. Wow, I'm waiting. Thank you very much.